அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இனப்பாசம், இனப்பற்று அப்படின்னா என்னன்னு நாம தெலுங்கர்கள் கிட்ட தான் கத்துக்கணும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக திமுகவை சேர்ந்த அல்லது திமுகவை ஆதரிக்கின்ற ஒட்டுமொத்த தெலுங்கர்களும் இன்றைக்கு திரும்பி உள்ளார்கள். திரு விஜய் அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கி உள்ளார்கள். ஏன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அந்த கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை விமர்சித்து பேசியிருந்தார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பெயரை மட்டும் கம்பீரமாக சொன்னால் பத்தாது, ஆட்சியையும் நல்லபடியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் அவர் முன் வச்ச விமர்சனம். ஆனா அதுக்கே ஐயா ஸ்டாலின் அவர்களோட இனத்தை சேர்ந்தவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பொங்கி எழுந்து விட்டார்கள். அவரை கடுமையாக விமர்சித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மத ரீதியாக திரு விஜய் அவர்களை கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேச்சாளர்களில் யாராவது ஒருவரை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படின்னா திரு போஸ் வெங்கட் அவர்களை சொல்லலாம். அவரை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஐ எம் ஏ நாயுடு காய், ஐ எம் ஏ தெலுங்கு காய் அப்படின்னு தன்னுடைய ஜாதி அடையாளத்தையும் தன்னுடைய இன அடையாளத்தையும் ரொம்பவே பெருமையாக ஒரு யூடியூப் நேர்காணலில் அறிவித்துக் கொண்ட ஒரு நபர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, திரு ஜோசப் விஜய் அவர்களே, இது தவறு. ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் 25 வயதில்? உங்களுக்கு தெரியும். அவர் திரு விஜய் அவர்களை விமர்சித்து பேசி இருக்கிறார். என்னன்னு தெரியுமா? நீங்க எங்களோட முதலமைச்சரின் பெயரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா நாங்களும் உங்களை திரு ஜோசப் விஜய் என்று பேசுவோம், அழைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எதுக்காக திரு விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லணும்? அப்படி யார் சொல்லுவாங்க? பாஜகவை சேர்ந்த எச் ராஜா சொல்லுவாரு, இந்துத்துவ சங்கிகள் சொல்லுவாங்க. சங்கிகள் சொல்ற மாதிரியே எதுக்காக இந்த திராவிட மங்கிகளும் சொல்லணும்? ஏன் திரு விஜய் அவர்களை கிறிஸ்தவரை அடையாளப்படுத்தணும்? இந்த செயலை இவங்க திரு விஜய்க்கு மட்டும் இல்ல, ஏற்கனவே அண்ணன் சீமானுக்கும் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து சைமன் அப்படின்னு பேசினவங்க தான், விமர்சிச்சவங்க தான் இதே திராவிட மங்கிகளான திருடர்கள். எதுக்காக தொடர்ந்து தமிழ் தலைவர்களை ஜாதியாகவும் மதமாகவும் அடையாளப்படுத்த வேண்டும்? ஏன் அப்படின்னா, என்னதான் இந்த தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருந்தாலும், தமிழ் மக்கள் பகுத்தறிவு உள்ள மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், நம்முடைய மக்கள் மத்தியிலையும் ஒரு சின்ன மதவாத சிந்தனை இருக்கு அப்படிங்கிறத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க நல்லா பாருங்க, சுதந்திரம் பெற்ற காலம் தொட்டு இன்று வரை இந்திய நாட்டின் பிரதமராக ஒரு கிறிஸ்தவரோ ஒரு இஸ்லாமியரோ வந்ததே கிடையாது. காங்கிரசும் சரி பாஜகவும் சரி அதற்கு அனுமதிக்கவே மாட்டார்கள். ஏன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட் இந்துத்துவ கட்சி, பாஜக அப்படிங்கிறது அதி தீவிரமான இந்துத்துவ கட்சி. அவர்கள் ஒருபோதும் இந்த நாட்டின் முதன்மை பதவியில் ஒரு கிறிஸ்தவரையோ ஒரு இஸ்லாமியரையோ கொண்டு வர மாட்டார்கள். சரியா? அதேதான் தமிழ்நாட்டிலையும். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ முதலமைச்சராக வந்ததே கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகள் அதற்கான ஏற்பாட்டை, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததே கிடையாது. ஆக நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த சின்ன மதவாத சிந்தனையை தான் பாஜகவும் பயன்படுத்திக்க நினைக்குது. இத்தனை ஆண்டுகளாக இந்த திராவிட திருடர்களும் அதையே தான் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திவிட்டால் பெரும்பான்மையான தமிழர்கள், அதாவது ஹிந்து மதத்தை ஏற்ற தமிழர்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் அப்படிங்கிற அற்பமான ஒரு தேர்தல் தந்திரத்திற்காக இப்படி அவர்கள் இருவரையும் மத அடிப்படையில் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கேவலமான மோசமான சிந்தனை பாருங்க. ஒருவன் தான் யார் என்பதையும் தன்னுடைய அடையாளம் என்ன என்பதையும் அவன் தான் அறிவிக்கணும். நீங்க யாரு? இந்த திருட்டு திராவிடர்கள் யாரு? திரு விஜய் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களையும் சைமன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த மண்ணை சேர்ந்தவர்களா? நாங்க சொல்றோம், அண்ணன் சீமான் அவர்கள் சைமனா இருக்கட்டும், சையது முகமது அலியா இருக்கட்டும், யாரா வேணும்னாலும் இருக்கட்டும், அவர் மொழியால் இனத்தால் தமிழர். அதேதான் விஜய்க்கும். அவர் வெறும் விஜயா இருக்கட்டும், ஜோசப் விஜயா இருக்கட்டும், சலீம் அலியா இருக்கட்டும், யாரா வேணும்னாலும் இருக்கட்டும், அவரும் மொழியால் இனத்தால் தமிழர். எங்களுடைய இனத்தை சேர்ந்த ஒருவரை
பிறமொழி இனத்தை சேர்ந்த திரு போஸ் வெங்கட் ஆகட்டும், திரு பாக்யராஜ் ஆகட்டும், இவர்கள் எல்லோரும் எங்களுடைய தாய்நாட்டிற்கே வந்து எப்படி விமர்சிக்கலாம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்ப நானாகட்டும், நீங்களாகட்டும், அண்ணன் சீமான் ஆகட்டும், திரு விஜய் அவர்கள் ஆகட்டும், யாரா வேணும்னாலும் இருக்கட்டும், நாம எல்லாரும் ஆந்திராவுக்கு போயிட்டு திரு பவன் கல்யாண் அவர்களையோ ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்களையோ இப்படி எல்லாம் விமர்சனம் செய்து பேச முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பிறமொழியாளர்களாகட்டும், ஆந்திராவில் இருந்து இங்கே வந்து திமுகவிற்கு ஆதரவு கொடுக்கின்ற தெலுங்கர்களாகட்டும், எல்லோருமே சர்வ சாதாரணமாக மிக துச்சமாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் தலைவர்களை மத ரீதியாகவும் மிக மோசமான வகையிலும் விமர்சிக்கிறார்கள். அப்படின்னா இதற்கான தைரியத்தையும் துணிச்சலையும் அவர்களுக்கு கொடுத்தது யார்? வேற யாரும் கிடையாது, நாம தான். ஆமா, நாம் நம்முடைய ஆட்சி அதிகார உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்து பிற மொழியாளர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்துல அமர வச்சிருக்கிறோம் தெரியுமா? அதுதான் அவங்களுக்கு இந்த தைரியத்தையும் துணிவையும் தருது. இந்த ஏமாளி தமிழர்கள் நம்மளை எதிர்த்து என்ன கேட்டிட போறாங்க அப்படிங்கிற தைரியத்துல தான் திரு போஸ் வெங்கட்டாலையும் திரு பாக்யராஜ் அவர்களாலையும் அண்ணன் சீமானை பார்த்து அண்ணன் விஜய் அவர்களையும் பார்த்து இப்படி எல்லாம் பேச முடியுது. இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், நீ என்ன திடீர்னு விஜய் ஆதரிச்சு பேசுற அப்படின்னு. சத்தியமா கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், திரு விஜய் மேலையும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் அதனுடைய கொள்கைகள் மீதும் அவர்களுடைய சித்தாந்தத்தின் மீதும் அதெல்லாம் இருந்தா தானே சரி, ஓகே, ஒரு பேச்சுக்கு அதெல்லாம் இருக்குன்னே வச்சுக்குவோம். இதன் மீதெல்லாம் நமக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கிறது. அதெல்லாம் வேற விவாதம், வேற ஒரு தளத்தில் நடக்க வேண்டிய சண்டைகள். ஆனா இந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் என்னுடைய சொந்த இனத்தை சேர்ந்தவர், அவரை பிறமொழி இனத்தை சேர்ந்தவர் விமர்சிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்க யாரு திரு விஜய பத்தி பேசுறதுக்கு? முதல்ல இந்த கேள்வி தாவேகாவை சார்ந்தவர்கள் கிட்ட வரணும். ஆனா அவங்களுக்கு போதிய அளவுக்கு அரசியல் புரிதல் இல்ல. அதனால அவங்க தலைவரை பத்தி யாரு என்ன பேசுறாங்க, அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி முழுமையான புரிதல் அவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. இன்னொன்னையும் சொல்றாரு திரு விஜய் அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசும்போது முதலமைச்சரை பார்த்து வாரிசு அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தார். அதுக்கு திரு பாக்யராஜ் சொல்றாரு, யாரை பார்த்து வாரிசு அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் யார் தெரியுமா? 16 வயசுல இருந்து கட்சிக்காக உழைச்சவர் அப்படிங்கிறாங்க. அதே கேள்வியை நானும் திருப்பி கேட்கிறேன், ஏன் திமுகவில் ஸ்டாலின் அவர்களுக்கு உழைத்தவர் வேற யாருமே கிடையாதா? நான் காட்டுறேன், ஸ்டாலினை விட 100 மடங்கு 1000 மடங்கு இந்த கட்சிக்காக, அதாவது திமுகவிற்காக உழைத்தவர்கள் லட்சக்கணக்கில் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் திமுகவில் கிடைத்த அங்கீகாரம் என்ன என்ன? ஆனா ஸ்டாலினோட உழைப்பு மட்டும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, அவருடைய உழைப்பு மட்டும் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு இந்த அளவிற்கு உயர்ந்த பதவிகள் கிடைத்திருக்கு. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரே காரணம் தான், அவர் கருணாநிதியின் மகன் என்பது மட்டும்தான். அன்றைக்கு ஸ்டாலின் எப்படியெல்லாம் அவர்களுடைய கட்சிக்காரர்களால் தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டார் என்பதற்கு வாழும் சாட்சியாக இருப்பது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறதோ இதேதான் அன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் கிடைச்சது. மற்றபடி அவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு அந்த கட்சிக்காக உழைச்சவன் எத்தனையோ பேர் அந்த கட்சியில இருக்கிறான். அவனோட பேராவது திரு பாக்யராஜ் அவர்களுக்கோ போஸ் வெங்கட்டுக்கோ தெரியுமா? ஒண்ணு வேணா, 2019 திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவிற்குள்ள வந்தார். வந்த உடனே இளைஞர் அணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அடுத்து அமைச்சர், இன்றைக்கு துணை முதலமைச்சர், திட்ட கமிஷனோட செக்ரட்டரி, இவ்வளவு உயரிய பதவிகளை இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள அவரால் எப்படி அடைய முடிஞ்சது? உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி திமுகவின் இளைஞர் அணி செயலாளராக இருந்தவர் வெள்ளக்கோவில் சாமிநாதன். அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னாவது திரு பாக்யராஜ் அவர்களுக்கும் போஸ் வெங்கட்டுக்கும் தெரியுமா? தெரியாது. ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு உயரங்களும் இவ்வளவு அங்கீகாரங்களும் இவ்வளவு ஊடக வெளிச்சங்களும் கிடைத்தது? ஒரே காரணம் தான், அவர் ஸ்டாலினோட மகன், கருணாநிதியோட பேரன். இத வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? இத சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது, இனப்பற்று அப்படியே பொங்கி வருது. உங்களை சொல்லி தப்பு இல்லை, உங்களை எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சிருக்கிறாங்க தெரியுமா? என்னுடைய இனத்தை சேர்ந்த தமிழ் மக்கள், அவங்கள சொல்லணும். அவங்க திருந்துற வரைக்கும், ஒரு தமிழ் தேசிய ஆட்சியை தேர்ந்தெடுக்கின்ற வரைக்கும், பச்சை தமிழனான அண்ணன் சீமான் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய சொந்த தாய் நாட்டிலேயே பிற மொழியாளர்களால் கேவலமாக விமர்சிக்கப்படுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அன்பு சொந்தங்களே, திருந்துங்க. திருந்தி நம்முடைய இனத்தை சேர்ந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர வையுங்க. இல்லைனா இப்படிப்பட்ட அசிங்கங்களையும் அவமானங்களையும் நாம தொடர்ந்து சந்திக்க வேண்டி வரும். கொஞ்சமாவது இனப்பற்றோடையும் மொழிப்பற்றோடையும் நடந்துக்குங்க. தெலுங்கர்கள் கிட்ட இருந்து பாடம் கத்துக்கோங்க. சரியா?
மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கல். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.